இன்னைக்கு நம்ம வீடியோல தீபாவளி ஸ்பெஷல் மோத்திச்சூர் லட்டு செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாமா? 1 கிலோ கடலை மாவு, 1.25 கிலோ சர்க்கரை, ஆரஞ்சு ஃபுட் கலர் தேவையான அளவு, ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன், நெய் தேவையான அளவு, முந்திரி தேவையான அளவு. இப்போ கடலை மாவுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி கடலை மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட்டி இல்லாம பஜ்ஜி மாவு பதத்துக்கு மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ மாவை போண்டா மாதிரி ஊற்றி எடுத்துக்கிறேன். ரொம்ப கிறிஸ்பியாக வேகணும்னு அவசியம் இல்லை, இந்த அளவு வெந்தாலே போதும். இப்போ இதை எடுத்துடுறேன். இப்போ முறுக்கு பிழிகிற மாதிரி மாவை ஊற்றி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால ஷேப் எதுவும் வேண்டாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கொர கொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவு எல்லாத்தையும் கொர கொரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி சர்க்கரையை கரைச்சி எடுத்துக்கலாம். அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஆரஞ்சு ஃபுட் கலர் தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சாலே போதும், பாகு பதம்லாம் வேண்டாம். இப்போ அரைச்சி வச்சிருக்க கடலை மாவை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு நெய் சேர்த்துக்கிறேன். லட்டு பிடிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். முந்திரி வறுக்கிறதுக்கு தேவையான அளவு நெய் ஊற்றிக்கிறேன். முந்திரி நல்லா செவந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ வறுத்த முந்திரியை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிதமான சூட்டில் இப்போ இதை லட்டு பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் லட்டு பிடிச்சு எடுத்துக்கலாம். பூந்தி பொரிக்காம இந்த மாதிரி லட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிட்டு இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.